சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆவலோடு வரும்பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை ஏமாற்ற மாட்டார். பேசுகிற தேவன் அவர் என்று சொல்லி வேதம் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்திருப்போம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச போகிறேன். நம்முடைய வாழ்க்கையும் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையும் எப்படி வித்தியாசம் உள்ளதா இருக்கிறது, அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? சரி, நம்ம பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஏதோ 2 அடி பூமியிலேருந்து மேலே நடக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு வருகிறதே இல்லை. நாங்கள் இன்சுலேட்டட். நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆன உடனே எங்கள் வாழ்க்கையில் போராட்டம் பிரச்சனை இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க யாராச்சும் இருக்கீங்களா? இங்கே உண்மையை சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற மக்களுடைய எல்லா கஷ்டங்களும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற எனக்கும் இருக்கத்தான் செய்கிறது. உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை நானும் தான் சந்திக்கிறேன். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே என்ன பிரயோஜனம்? நான் கிறிஸ்துவனுடைய பெயரை தரித்து கொண்டதினாலே என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு வித்தியாசம்? இன்றைக்கு ஒரு மிக பெரிய வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எதற்காக இந்த உலகத்திலே வந்தோம், எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்கிறோம், வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிற நமக்கோ இந்த வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தையும் ஒரு நோக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் மிகப்பெரிய வித்தியாசம். இன்றைக்கு we have many plans for the future. பல காரியங்களை நாம் வாழ்க்கையிலே நாம் தீர்மானித்து வைக்கிறோம். நான் இப்படி ஆகணும் அல்லது என் வாழ்க்கை இப்படி முன்னேறணும் அப்படின்னு நம்ம செட் பண்ற கோல்ஸும் டார்கெட்ஸையும் குறித்து நாம் பேசல. ஏன்னா மனுஷன் என்னதான் தீர்மானிச்சாலும் தேவன் ஒன்றை கொடுக்காவிட்டால் ஒன்றையும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உலகத்தார் புரிந்து கொள்ளாததினாலே பல நேரத்திலே அவர்கள் தவிக்கிறார்கள். They don't know what is the meaning and the purpose of life. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் இவைகளை மிகவும் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம் என்ன? வாட் இஸ் தி ஆப்ஜெக்டிவ், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்? வாசிக்கலாம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இந்த வசனங்களை நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, கிறிஸ்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். அந்த இடம் ஒரு அதிகாரம் நிறைந்த இடம். அது ஒரு ஆளுகையின் ஸ்தலமா இருக்கிறது. அவர் எழுந்து உட்கார்ந்தது மட்டுமல்ல, அவருடைய நோக்கம் என்னன்னா கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டு நீங்களும் நானும் கூட அதே இடத்தில் அவரோடு கூட என்ன செய்யணும்? உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், விரும்புகிறார். ஆனால் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. ரிமெம்பர், த பைபிள் ஹேஸ் a particular way to receive anything and everything. வேதத்தில் தேவனுடைய கோட்பாடுகளுக்கு நாம் இணங்கி நடந்தால்தான் தேவன் வாக்குத்தத்தம் செய்கிறவைகளை நாம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே அப்படிப்பட்ட ஒரு ஆளுகையின் அதிகாரம், கிறிஸ்து எப்படி அதிகாரம் உள்ளவராய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரோ அவருடனே கூட எழுப்பப்பட்டு உன்னதங்களில் நீங்களும் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி நாங்களும் கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களில் வீற்றிருந்தால் அதே அதிகாரம், அதே வல்லமை, அதே கிருபை எங்களுக்கு இருக்க வேண்டுமானால் what do we need to do? சில காரியங்களை முதலாவது நாம் அங்கீகரிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம் இங்கே சொல்லுகிறது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஓட்டமாய் இருக்கிறது. இதை குறித்து ஏற்கனவே நான் பேசினேன்.
இட்ஸ் a ரிலே ரேஸ். ஆல் ஆஃப் us are running part of the race. நாம் எல்லாரும் அந்த ஓட்டத்தினுடைய ஒரு பகுதியை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த பேட்டர்ன் எக்ஸ்சேஞ்சை பற்றி பேசினேன். நம்ம எப்படி ஓடினா தான் பின்வரும் சந்ததி எப்படி அதற்கேற்றவாறு இருக்க முடியும் என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களோடு கூட நான் பேசினேன். ஆனால் இன்றைக்கு நான் முதலாவது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம். நீங்களும் நானும் நியமிக்க தேவை இல்லை. எங்கே ஓட போகிறோம், எவ்வளவு தூரம் ஓட போகிறோம், இதையெல்லாம் நீங்களும் நானும் தீர்மானிக்க அவசியம் இல்லை. ஏன்? தேவன் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார். எப்பொழுது தீர்மானித்து விட்டார்? வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. Before God even created the world, he decided. நீங்களும் நானும் இந்த உலகத்துல இருப்போன்னு தீர்மானிச்சாரு. தீர்மானிச்சது மட்டுமில்ல, நீங்களும் நானும் அந்த ரேஸ்ல எங்க ஓடணும், என்ன ஓடணும்னு ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் போராடுகிறதற்கு காரணம் என்னன்னா, அவங்களா ஒரு தீர்மானத்தோட தேவனிடத்தில் வருகிறார்கள். நான் ஒரு செட் பிளான் வச்சிருக்கேன். நான் எதுக்காக ஆண்டவரை தேடுறேன்னா, நான் விரும்புகிற காரியம் நான் தேவனிடத்தில் வந்தால் நடக்கும் என்று நான் வருகிறேன். அப்படி வந்திருந்தால் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் உண்டு. கிவ் அப் யோர் பிளான்ஸ் அண்ட் பர்பசஸ் இன் த லார்ட்ஸ் ஹேண்ட்ஸ். நீங்கள் விரும்புகிற, நீங்கள் நினைக்கிற காரியங்களை தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுத்துருங்க. ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை தீர்மானித்திருக்கிறாரு. நான் நினைச்சதெல்லாம் நடக்காதா, நான் விரும்பினதெல்லாம் எனக்கு கிடைக்காதான்னு நீங்க யோசித்தீங்கன்னா, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். அல்லேலூயா. நான் என்ன சொல்வேன்னா, நீங்க நினைச்சு பார்த்திருக்கிறது ஆண்டவர் வச்சிருக்கிறதுல ஒரு புள்ளி கூட கிடையாது. அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்கள் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. வெரி ஆஃபன் we limit God. நாம் தான் தேவனை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போட்டு, ஆண்டவரே இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனோ உங்களுக்கு எல்லையற்ற காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மிக பெரிதான ஆசீர்வாதங்களை உங்களுக்காக வைத்திருக்கிறார் தேவன். ஆனால் நீங்களோ அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் அடைய வேண்டிய மேன்மையை நீங்கள் அடைய முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதையே பிடித்து கொள்ளும்படியாக நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் பின்தொடருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. தேவன் உங்களை அழைத்த நோக்கம் ஒன்று உண்டு. தேவன் எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் இருக்க உங்களுக்கும் எனக்கும் தம்மை வெளிப்படுத்தி தம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், அது அவர் நம்மீது வைத்த அன்பு. ஹல்லேலூயா. நம்மீது வைத்த இரக்கம். There is no one who has a heart for us like our God does. நம்மீது அன்பும் கரிசனையும் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. தேவனை போல ஒருவருமே இல்லை என்று நான் சொல்வேன். ஆகவே தான் இன்றைக்கு நம்மை அழைத்தது மட்டுமல்ல, என் வாழ்க்கைக்கான ஆரம்பத்தையும் முடிவையும் எல்லாவற்றையும் தீர்மானித்து நான் ரன் பண்ண வேண்டிய ரேஸையும் போட்டு வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இப்போ நீங்க எதுக்கு கவலைப்படணும்? இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த காரியத்தை நல்லா மனசுல பதிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு கலக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. நான் என்ன செஞ்சாலும் ஆண்டவர் வச்சிருக்கிற ஓட்டத்துல தான் நான் ஓட முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ட்ராக்ல ஓடினீங்கன்னா தான் பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ட்ராக் மாதிரி ஓடினீங்கன்னா உங்களுக்குரிய பரிசு பொருள் வருமா? இல்லை. நீங்க என்ன செய்வீங்க? கஷ்டப்பட்டு ஓடி போய் எண்ட் ஆஃப் த ரேஸ்க்கு போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, டிஸ்குவாலிஃபைடு, நீ ஒன் ட்ராக்கை விட்டுட்டு வேற ட்ராக்ல ஓடின, ஆகவே உனக்கு பரிசு பொருள் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே இன்னைக்கு மிக முக்கியமான காரியம் என்னென்று சொன்னால், தேவன் நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடுவது மிக மிக அவசியம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு தீர்மானத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை கண்டடைந்து அதிலே ஓடுவது தான் எனக்கு வெற்றி என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். இந்த ஓட்டத்தில் ஓடுறதுக்கு நமக்கு பொறுமை வேணும். இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிடுச்சு? இன்ஸ்டன்ட். எல்லாமே இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இன்ஸ்டன்ட் இடியாப்பம், இன்ஸ்டன்ட் பிரியாணி, இன்ஸ்டன்ட் இன்டர்நெட். எதை எடுத்தீங்கனாலும் இன்ஸ்டன்ட். அந்த இன்ஸ்டன்ட் என்ன செஞ்சிருச்சு? மனுஷனுடைய வாழ்க்கையும் இன்ஸ்டன்ட் வாழ்க்கையாக மாற்றி வெகு சீக்கிரத்தில் நம்ம மரணத்துக்கு நேராகவும் கொண்டு போயிடுது.
ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்ஸ்டன்ட் எல்லாம் ஒத்து வராது. ஆண்டவரை பொறுத்தவரையிலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காலமும் நேரமும் உண்டு. தேவன் சொல்லியிருக்கிறார் 9 மாதம் ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு. சூரியன் உதித்து அது அஸ்தமனமாகிறதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சம்மர் டைம்ல ஒரு சீசன், வின்டர் சீசன்ல அதுக்குன்னு ஒரு காலம். எல்லாவற்றுக்கும் தேவன் மிக தெளிவாக காலங்களையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இஃப் வி ட்ரை டு ரன் அஹெட் ஆஃப் காட், நாம் தேவனுக்கு முன்னாடி ஓட ட்ரை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில பலவிதமான சோதனைகளும் வரும், டிசப்பாயின்மெண்ட்ஸும் வரும், தோல்விகளும் நமக்கு வரும். ஆகவே இன்றைக்கு தேவன் நியமித்திருக்கிற ஓட்டம் என்னவோ அதிலே ஓட என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய செய்தியின் முதல் பகுதி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். எப்போவுமே செய்ய வேண்டியது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா தேவன் கொடுப்பவைகளை பார்க்கும் பொழுது அது நம்ம செய்கிறதற்கு கம்பேரிசனில் பார்க்கும் பொழுது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது நான் என்ன சொல்கிறேன், நமக்கென்று ஏற்கனவே ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. டோன்ட் ட்ரை டு ரைட் யுவர் ஹிஸ்டரி, லெட் காட் டிட்டர்மின் வாட் ஹி வாண்ட்ஸ் டு டூ இன் யுவர் லைஃப். அடுத்ததாக ரெண்டாவது காரியம், இந்த ஓட்டத்தில் பொறுமையோட ஓடணும்னு நான் சொன்னேன். அந்த பொறுமையோட ஓட வேண்டும் என்று சொன்னால் எப்படிங்க ஓடுறது? நாங்கள் மனுஷர் தானே, நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தானே, எப்படிங்க பொறுமையோட ஓடுவது என்று நீங்கள் கேட்டால் அது மிக அழகா அவர் சொல்றாரு, உங்கள் கண்களை ஓட்டத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி. The next thing you must know, first the race is fixed. தேவன் அந்த ஓட்ட பாதையை ஏற்கனவே தீர்மானித்து முடித்து விட்டார். அடுத்தது இதுல அந்த ட்ராக்கோடைய எண்ட்ல ஒருத்தர் நிற்கிறார். யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு முன்னாடி ஓடி முடிச்சிட்டார். மறக்காதீங்க, வெற்றி உள்ளவராய் ஓடி முடித்து சிங்காசனத்தை ஏற்கனவே அவர் அடைஞ்சிட்டார். இனி நீங்களும் நானும் சிங்காசனத்துக்கு போய் சேரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி பார்த்து ஓட வேண்டும். ஹல்லேலூயா. He is our best model and inspiration. நமக்கு மிக சிறந்த முன்மாதிரியும் நமக்கு மிக சிறந்த ஊக்கம் அளிப்பவரும் அவர் ஒருவர் தான். அவரை நீங்கள் நோக்கி பார்த்தால் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க கண்களை அவர் மேல வச்சுட்டீங்கன்னா நீங்க இந்த ஓட்டம் ஓடுறதுல நீங்க தடுமாற மாட்டீங்க, எங்கேயும் வெட்கப்பட மாட்டீங்க, எங்கேயும் நீங்க விழுந்து போக மாட்டீங்க. நீங்க வெற்றியோடு கூட அந்த ஓட்டத்தை முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. ரிமெம்பர், our eyes must always be fixed on Jesus. முக்கியமாக எதை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கணும்னா அவர் வருகிறார் என்பதை நாம் எப்பொழுதும் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் எப்படி வாழ்கிறது என்று சொன்னால் இயேசு வருவாரா நமக்கு தெரியாது. அதனால எப்படியோ வாழ்கிறோம். வாழ்கிற நாட்களில் நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், எப்படியோ நாங்கள் வாழணும் போகணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார். அந்த வருகையை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையின் சகல காரியங்களும் அந்த வருகையை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த கிறிஸ்து இயேசுவின் மேல் நம்முடைய கண் பார்வையை நம்ம இழந்துட்டோம்னா அவர் மேல வைத்திருக்கிற அந்த சைட்டை நம்ம விலக்கி வேற பக்கம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை தான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன் வேதத்துல இருந்து. பேதுரு அந்த படகுல இருக்கிறார். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். உடனே சொல்லுகிறார், ஆண்டவரே நீரா இருந்தால் நானும் நடந்து வரும்படி உதவி செய்யும். ஓகே, என்ன நடந்தது? கால் எடுத்து வச்ச உடனே தண்ணிக்குள்ள போனாரா? கால் எடுத்து வச்ச உடனே பேதுரு நடந்தாரா? நடக்கலையா? தண்ணி மேல நடந்தார். ஓகே, he first began to walk on the waters. அவர் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இயேசுவை பார்த்து, அழைத்து இயேசுவை பார்த்து நடந்து கொண்டு இருக்கிறவர் திடீரென்று என்ன செய்கிறது? கண் பார்வை இங்கேயும் அங்கேயும் அலைய ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு? நடந்து கொண்டிருக்கிறவர், அற்புதத்தை வாழ்க்கையிலே கண்டு கொண்டிருக்கிறவர் இப்போ அற்புதத்தை இழந்து மூழ்க ஆரம்பிக்கிறார். உங்க வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்வளவு நாள் இயேசு மேல கண்களை பதிச்சு வச்சிருக்கிறீங்களோ நீங்க ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. ஆனால் அங்கிருந்து ஒரு இம்மி கூட உங்க கண்ணு மாறி போச்சு அப்படின்னா யாருமே உங்களுக்கு உதவியும் செய்ய முடியாது.
அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கு நம்முடைய கண்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் பதிக்கப்பட்டிருந்தால் தண்ணீர் மேலையும் நம்மால் நடக்க முடியும், மலைகளையும் அவர் கரத்தை பிடித்து கொண்டு நம்மால் கடக்க முடியும். எந்த ஆழமான சமுத்திரமா இருந்தாலும் அங்கே பயம் இல்லை. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. மரண இருள் சுற்றி இருக்கிறது, ஆனால் கண்கள் உம்மீது பதித்திருக்கிறபடியினாலே உம்முடைய வெளிச்சம் என் பாதையில வீசி கொண்டிருக்கிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கும் வெளிச்சத்தின் பள்ளத்தாக்காய் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்வேன், நான் சாட்சியா சொல்வேன், என் வாழ்க்கையில மரண இருளின் பள்ளத்தாக்கு வந்துச்சு. வந்தப்போ அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னை பயமுறுத்தி என்னை கூனி குறுக வச்சுச்சுன்னு பார்த்தா இல்லை. அதில் தான் ஆண்டவருடைய அன்பை அதிகமாக நான் பெற்றுக்கொண்டேன். அதில் தான் தேவனுடைய வெளிச்சத்தை நான் கண்டு இன்றைக்கு தைரியத்தோடு எல்லா இடத்துக்கும் கடந்து போவதற்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் சரியான பயந்தாங்குழி. எங்கள் அம்மாவுக்கு தெரியும், எங்கள் அம்மா இங்கே இருக்கிறாங்க. அவங்கள விட்டு நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கூட எங்கேயும் தனியாக போனதே கிடையாது. ஏன் என் கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் தனியாக எங்கேயும் போனது கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் என் கணவர் கூட வருவார். சரி, கொஞ்சம் வருஷமாச்சு, அப்போ கூட வெளியில் போனோன்னா யாராச்சும் ஒருத்தர் கூட வந்தால் தான் நான் போவேன். அந்த மாதிரி ஆள் நான். ஆனால் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் கடந்து போன போது தேவன் எனக்கு தம்முடைய அன்பையும் பலத்தையும் தந்தார். இன்றைக்கு எதற்கும் எனக்கு பயம் இல்லை. தனியாகவும் நடப்பதற்கு நான் தைரியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிற ஸ்தலம். மறந்துடாதீங்க, என் வாழ்க்கையின் போராட்டங்கள் வரும்பொழுது ஒரே காரியத்தை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை ஆண்டவரை விட்டு என் கண்களை நான் திருப்பிட்டனோ, திரும்ப ஆண்டவர் மேலே என் கண்களை நான் திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓகே, மூன்றாவதாக அந்த பகுதி சொல்லுகிறது, முதலாவது சொன்னேன் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடுறீங்க. ரெண்டாவது சொன்னேன் கண்களை கிறிஸ்து மேல பதித்து கொண்டு ஓட வேண்டும், இல்லை என்று சொன்னால் மூழ்க ஆரம்பித்து விடுவோம். மூன்றாவதாக இந்த பகுதி சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு. தமிழ் வேதாகமத்தில் இருக்கிற மொழிபெயர்ப்பை பார்க்கும் பொழுது முடிக்கிறவர்னு சொன்ன உடனே அதை க்ளோஸ் பண்ணிடுவார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த முடிக்கிறதுன்ற ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பல நேரத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர் தான் என்பதை நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம், அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே உண்மையிலே மூல பாஷையில் இருக்கிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு முடிக்கிறவர் என்ற அர்த்தம் அல்ல, அதை நிறைவு பெறச் செய்கிறவர் என்று சொல்லி அர்த்தமாகும். He brings it to completeness or fullness. விசுவாசத்தை உங்களுக்குள் உருவாக்குகிறவர் மட்டுமல்ல. எபேசியர் 2:8 என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், அதுவும் உங்களால் உண்டானது அல்ல, அது தேவனுடைய ஈவு. அந்த விசுவாசம் கூட நீங்களா பெற்றுக்கொள்ளல, தேவன் உங்க உள்ளத்துல வச்சபடியினால நீங்க என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க. விளங்குதா? எத்தனையோ பேர் உலகத்துல இருக்காங்க, நான் ரொம்ப நல்லவங்க அதனால தான் ரட்சிக்கப்பட்டேன். தயவு செய்து யோசிக்காதீங்க. ஆண்டவர் தம்முடைய விசுவாசத்தை உங்கள் இருதயத்திலே வைத்தபடியினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் அந்த விசுவாசத்தை உங்களுக்குள் துவக்கி வைத்தார். அது மட்டுமல்ல, அதை முடிக்கிறவர்னா அதை ஃபினிஷ் பண்றவர் இல்லை, அது கம்ப்ளீட்னஸ். He brings it to perfectness and completeness. Remember, கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூர்ணம் அடைவதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், குறைவோடு முடிப்பதற்கு அல்ல. எப்படியோ தட்டு தடுமாறி ஓடி நாங்கள் முடிச்சோம் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவடைந்து நாங்கள் முடித்தோம் என்று சொல்வதற்கே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ இந்த ஓட்டத்துல இயேசு கிறிஸ்து துவக்கினார் என்று சொல்வது மட்டுமல்ல, அவரே அதை நிறைவுக்கு கொண்டு வரவும் என்னோடு கூட இருந்து கிரியை செய்கிறார் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில பல நேரத்துல பல காரியங்கள் வரும்போது ஏன் ஆண்டவரே நம்ம கேள்வி கேட்கிறோம். எத்தனை பேர் கேட்குறீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம்? கேட்குறீங்களா இல்லையா? கேள்வி கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் ஒரு பதில் தான் சொல்லுவார், உன் விசுவாசத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு இது அவசியம்னு சொல்வார். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் தேவன் செய்ய தீர்மானிக்கிறவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் he is working on you. ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நொடி பொழுதும் உங்களை அந்த பூர்ணத்திற்கு நேராக நடத்துவதற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையிலே
கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோம் என்று சொன்னால், எப்படி ஏன் கிறிஸ்து நமக்கு இந்த சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் காணலாம். ஸோ 3 காரியங்கள் சொன்னேன். நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஓட்டம், இரண்டாவதாக கிறிஸ்துவின் மேல் கண்களை பதித்து கொண்டு நாம் ஓட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, மூன்றாவதாக அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறவருமாய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ அவர் நமக்கு முன்னாடி ஓடி முடிச்சாருன்னு நான் சொன்னேன், அவர் நமக்கு சிறந்த முன்மாதிரின்னு சொன்னேன். எப்படி இது நடக்கும்? வாசிக்கலாம். அதே எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. அதாவது எதை குறித்து சொல்லுகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருந்த பலிகள், அதாவது பழைய ஏற்பாட்டில் அநேக பலிகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி என்று சொல்லி பலவிதமான பலிகள், ஒவ்வொரு பலியும் வித்தியாசமாய் இருந்தது. அதை குறித்து பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரும் பகுதி எழுதுகிறது. ஆனால் அந்த பலியையும் காணிக்கையும் தேவன் விரும்பவில்லையாம். அந்த பழைய ஏற்பாட்டில் செலுத்தப்பட்ட பலிகளில் தேவனுக்கு பிரியமில்லை. ஆகவே என்ன செய்தார்? இந்த வசனம் சொல்லுகிறது, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. ஓகே, கிறிஸ்துவுக்கோ தேவனால் சரீரம் உண்டாக்கப்பட்டு மரியாளுடைய கர்ப்பத்திலே அது வைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஓகே, நவ் லெட் அஸ் கோ ஆன். அடுத்தது என்ன சொல்றாரு? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி வருவோம். ஓகே, 6. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து அடிக்கடி தன்னுடைய வாழ்க்கையில, இயேசுவனுடைய வாழ்க்கை வரலாறு அதை வாசித்து பார்க்கும் பொழுது அநேகந்தரம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எழுதியிருக்கிறபடி மனுஷகுமாரன் பாடுபட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி என்று சொல்லி அவர் பல முறை வேதாகமத்திலே தன்னை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எடுத்து முன்வைத்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஐ ஹவ் நாட் கம் டு டூ மை வில். நான் இப்போ சொன்னேன், நமக்கென்று ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். நீங்க யோசித்து பாருங்க, ஒருத்தருக்கு ஓட்டம் முன்குறிக்கப்படாமல் ஓட வேண்டும் என்று சொன்னால், அந்த திறமை ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான், இல்லையா? நமக்கெல்லாம் ஆண்டவர் நியமிக்கலைன்னா நம்ம தாறுமாறாக தான் ஓடுறோம். ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார், அதை கண்டுபிடிக்காம சில நேரத்தில் தாறுமாறாக ஓடுறோம். ஆனால் கிறிஸ்துவுக்கோ தேவன் நியமிக்காவிட்டால் கூட அவர் என்ன செஞ்சிருப்பாரு? ஓடி இருப்பார். ஆனால் அவர் சொல்றாரு, நான் என் சுய சித்தத்தின்படி செய்ய வரவில்லை. I have not come to do my will, but I have come to do the will of him who sent me. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படியே நான் வந்திருக்கிறேன். கிறிஸ்துவே அது சொல்வார்னா நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாய் சொல்ல வேண்டும்? யோசித்து பாருங்கள். நம்ம கிறிஸ்து விட்டு சென்ற சந்ததி தானே நீங்களும் நானும். அப்போ அவரே அந்த வார்த்தையை சொல்வாரானால் நீங்களும் நானும் இன்னும் எவ்வளவு அதிகமாய் அதை சொல்ல வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். அவர் சொல்லுகிறார், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஓகே, அடுத்தது வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 9ஆம் வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இரண்டாவது சொன்னது என்ன? உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன். அந்த சித்தத்தை செய்வதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். முதலாவது என்னது? பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை. பலியும் காணிக்கையும் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஜனங்க போய் ஒரு பலியை செலுத்தினா காணிக்கை செலுத்தினா முடிஞ்சு போச்சு. ஆனா கிறிஸ்து வந்த பின்பு பலியையோ காணிக்கையோ கொடுத்து தேவனை திருப்திப்படுத்த முடியல. அவர் சொல்றாரு,
ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். அந்த சரீரத்துல நடக்கிற நாட்கள் எல்லாம் நான் என்ன செய்கிறேன்? உம்முடைய சித்தத்தின்படியே நான் செய்கிறேன். கடைசியில் அந்த சரீரத்தை வச்சு என்ன செய்கிறேன்? கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த சரீரத்தை தேவனுக்கு பலியாக, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில அந்த சரீரத்தை பலியாக செலுத்தினதுனாலே அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சித்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு செலுத்தின பலியினாலே தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்தபடியினால் தான் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். தன் இஷ்டப்படி ஓடி சிலுவையில ஜீவனை கொடுத்துருக்கலாம். ஜீவன் கொடுக்கறதான முக்கியம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நோ, the way to the cross was through the will of God. அவர் சிலுவையிலே செலுத்துகிற பலி எவ்வளவு மகத்துவம் உள்ளதா இருந்தது என்று சொன்னால், it depended on the race he ran before. அவர் ஓடி வந்து சிலுவையில முடிவடைய வேண்டும். ஆனால் எப்படி ஓடினார் என்பதுதான் அந்த சிலுவை பலிக்கு முன்னாக இருந்த முக்கியத்துவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் சுய சித்தத்தின்படி நடந்து சிலுவையிலே தன் ஜீவனை ஒப்பு கொடுத்திருந்தாரானால் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஓடி அந்த சிலுவைக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தபடினால் தான், அந்த சித்தத்தின்படி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தபடியே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற காரியம் விளங்குகிறது? புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு இது எல்லாவற்றுக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஈக்குவலன்ட் இருக்கணும். மறந்துடாதீங்க, நான் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன். கிறிஸ்துவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்கிறோம் என்று அறிந்து கொண்டு போவதனாலே பிரயோஜனம் இல்லை. அறிந்து கொண்டதை என் வாழ்க்கையில் நான் பயிற்றுவிக்கும் பொழுது தான் கிறிஸ்துவை போல அதிகாரம் பெற முடியும். ஹல்லேலூயா. ஓகே, வேகமாக இருக்கிற நேரத்தில் கிறிஸ்து இப்படி தம்மையே தேவ சித்தத்தின்படி தன் ஓட்டத்தை ஓடி ஃபைனலாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததுனால நம்மை பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னோம். சரி, அந்த தேவ சித்தத்தில் அவர் ஓடினதினாலே அவருடைய வாழ்க்கையில் உண்டான பலன்கள் என்ன? நீங்கள் ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் கேட்கலாம், நான் விரும்புகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுனால எனக்கு என்னங்க பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா, இன்றைக்கு சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையான காரியங்கள் அதற்குள் இருக்கிறது. இஃப் யூ வாண்ட் டு பி an effective Christian, நீங்கள் ஒரு பலனுள்ள சரித்திரத்தை பாதிக்கிற அல்லது இம்பேக்ட் பண்ணுகிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்க விரும்பினால் இன்றைக்கு அதில் சில ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது நான் சொன்னேன், அவர் அந்த சித்தத்தை செய்ய வந்தார். ஓகே, இந்த சித்தத்தை செய்து அவர் ஓடினபடினால் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது? வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரையிலும். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்கிறான். நடக்கிற சம்பவம் என்ன என்று சொன்னால், யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நடந்து கொண்டு போகிறார்கள். அப்போ ஜேக்கப்ஸ் வெல் அந்த இடத்துக்கு சமாரியாவில் இருக்கிற யாக்கோபினுடைய கிணற்றண்டையில வந்து அங்கே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கிறார். ஹி இஸ் டயர்ட். நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து தேவனாக இந்த உலகத்திற்கு வரவில்லை, மனுஷகுமாரனாய் வந்தார். நம்மை போல பசி உள்ளவராய் இருந்தார், நம்மை போல தாகம் உள்ளவராய் இருந்தார், நம்மை போல அவருக்கு தூக்கம் வந்தது, உறங்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை போலவே பாடுள்ள மனுஷனாக இருந்தார். அப்போ அந்த இடத்துல வந்த உடனே அவருக்கு பசி எடுக்கிறது. நல்லா கவனிங்க, he is hungry. அவருடைய சீஷர்கள் வந்து அவருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரோன்னு சொல்லிட்டு இவரை கிணற்றண்டையிலே தனியாக விட்டுட்டு 12 பேரும் போனாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஒருத்தர் கூட அங்கே இல்லையே. 12 பேரும் எதுக்கு போனோம்? அவனுக்கெல்லாம் அவன் வயிறு முக்கியம். புரிஞ்சிச்சா? அந்த 12 சீஷனுக்கு என்ன முக்கியம்? வயிறு தான் முக்கியம். அங்கே போனால் அங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வரலாம். இதுதான் ரகசியம். எப்போவுமே மனுஷனுக்கு தன் வயிறு முக்கியம்.
ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் என்ன செஞ்சாரு? எல்லாம் போயிட்டாங்க, அவன் வந்து சாப்பாடை தேடி போயிட்டான். ஆனா இவர் அங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சமாரிய ஸ்திரீ அவரிடத்தில் வருகிறாள். அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவருக்கு நல்லா தெரியும், நான் இங்க உட்கார்ந்துருக்கணும், நான் இவங்களோட போக முடியாது. ஒருத்தி வர்றா என்னை சந்திக்கிறதுக்கு, இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்க வேண்டும் என்று கிறிஸ்து அறிந்து அங்க உட்கார்ந்துருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீ வருகிறாள். அவளுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொன்ன உடனே she is impacted. அவள் தொடப்படுகிறாள். அவள் கிராமத்துக்குள் சென்று மற்றவர்களை அழைத்து கொண்டு வருகிறதுக்கு போகிறாள். இப்போ சீஷர்கள் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவங்க ஏற்கனவே போய் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னும் அதிக பசி இருந்திருக்கணும். ஆனா சாப்பாடை கொண்டு வந்து கையில கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, எனக்கு பசி இல்லைப்பா, எனக்கு பசி இல்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் ஹங்க்ரி. அப்போ இவங்க எல்லாம் சந்தேகம் வந்துருச்சு. உடனே நம்ம ஆட்கள் மாம்சீகமாக தான் யோசிப்பாங்க. உடனே யோசிக்கிறாங்க, யாரோ கொண்டாந்து நடுவில் சாப்பாடு கொடுத்துட்டாங்களோ, யாரோ வந்து இவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாங்களோ, நம்ம வாங்கிட்டு வந்ததை வேண்டான்னு சொல்லிட்டாரே. அல்லது மைண்டில் தோணி இருக்கும், ஒருவேளை நம்ம போய் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு வந்ததுனால இவருக்கு கோபம் வந்து நம்ம கொடுக்குற சாப்பாடு வேண்டான்னு யோசிக்கிறாரோ, இப்படி எல்லாம் அவங்க மைண்டில் ஓடி இருக்கும். ஆனால் இங்கே we must realize, தேவ சித்தத்தை செய்தபடியினால் அவருடைய சரீர பிரகாரமான குறைவுகள் கூட இயற்கையாய் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே பூரணமாக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? வழங்குதா உங்களுக்கு? இதை எத்தனையோ முறை நான் ஊழியத்தில் அனுபவித்து பார்த்துருக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு முறை ஸ்ரீலங்காவில் இருந்தோம், பயங்கர காய்ச்சல். முந்தின நாள் நைட்டு ஹை ஃபீவர்னா ஹை ஃபீவர், நான் நடுங்குறேன் அந்த நேரத்தில். அடுத்த நாள் முழுக்க பைபிள் காலேஜ் நான் நின்று பேசணும், ஹோல் டே நான் 5 செஷன்ஸ் எடுக்கணும். அன்னைக்கு காலையில் வந்துச்சு, எந்திரிச்சு போனேன், அந்த பைபிள் காலேஜுக்கு போனேன். நான் சொன்னேன், என்னால் நிற்க கூட முடியல அப்படின்னு. உடனே சொன்னாங்க, கவலைப்படாத, நீ போய் நின்று ஃபஸ்ட்டு செஷன் எடு, அடுத்த செஷனுக்குள்ளே நான் 5 சேரை ஸ்டாக் பண்ணி, அங்கே நல்ல பெரிய போடியம் இருக்குது, புல்பிட் இருக்குது, அதுக்கு பின்னாடி போட்டுடுறேன், நீ ஏறி உட்காந்து பேசு, ஒருத்தருக்கும் நீ உட்காந்துருக்கிறது தெரியாதுன்னாங்க. ரைட், செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நான் போய் நின்றுட்டேன். அங்கே போய் நின்று பேச ஆரம்பித்தேன். ஃபஸ்ட் செஷன் முடிஞ்ச உடனே ஒரு டெஸ்ட் வைப்போம், அதை என் ஹஸ்பண்ட் தான் நடத்துவாங்க. அப்போ நான் போய் உட்காந்துட்டேன், இவங்க போய் நடத்துனாங்க. சரி, அடுத்த செஷன் ஆரம்பிக்குதுன்னு நான் கிடுகிடுன்னு எந்திரிச்சு போய் நின்று பேச ஆரம்பித்தேன். இந்த சேர் பற்றி கம்ப்ளீட்டாக மறந்தே போயிட்டோம். அன்னைக்கு முழு நாளும் நான் நின்று பேசினேன். காங்கிரிகேஷனில் இருக்கிற ஒருத்தர் கூட முந்தின நாள் நைட்டு நான் பட்ட பாடு தெரியாது. ஒருத்தருக்கும் என் முகத்தை பார்த்தா நான் ஃபீவர் இருக்குது, சிக்காக இருக்கிறேன் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஏன்? நீங்கள் தேவ சித்தத்தை செய்ய நிற்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற குறைவுகளை கூட தேவன் நிறைவாக்கி உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சரீர பிரகாரமான குறைவுகள் இருந்தால் ஒன்று மாத்திரம் செய்யுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. இது ரொம்ப செல்ஃபிஷ் ஒப்பு கொடுத்தல், ஆனால் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு உங்க சித்தத்தை செய்ய நான் வந்திருக்கேன். என் சரீரம் உம்முடைய ஆலயமா இருக்கிறது. என் சரீரத்துல உம்முடைய பலத்தை நீர் ஊற்றினால் உம்முடைய சித்தத்தை என்னால் செய்ய முடியும். அந்த சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. யூ வில் see a change in your life. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்து பார்க்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என் செய்தியெல்லாம் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன், உங்களை செய்ய வைப்பேன். ஹல்லேலூயா. நீங்க செய்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை போல, if we want a supernatural experience with God, we have to follow Christ and we have to follow God's ways. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவர் காட்டின வழியிலே நாம் அதை பின்தொடர்ந்தால் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ முதலாவது நாம் பார்க்கிறோம், அவருடைய சரீரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை கிரியை செய்தது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வீர்கள் என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களை தாங்கும். சரீர பிரகாரமா தாங்கும், ஆவியின் பிரகாரமா சொல்லல. முதலாவது எங்க வருது? சரீர பிரகாரமா. அடுத்தது பாருங்க, இவங்க சொல்றாங்க யாரோ வந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு இவங்க போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க சீஷர்கள். அப்ப அவங்கள பார்த்து சொல்றாரு, யோர் வியூ பாயிண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை வியூ பாயிண்ட். நீ பார்க்கிற பார்வையும் நான் பார்க்கிற பார்வையும் வித்தியாசமானது. நீ என்ன சொல்வ? அறுப்புக்கு இன்னும் 4 மாசம் இருக்குன்னு சொல்வ. ஆனா நானும் இப்பொழுதே அறுத்து கொண்டிருக்கிறேன். அறுப்பு காலம் இல்லாமல் இருக்கும் பொழுதே நான் அறுத்து கொண்டிருக்கிறேன். என்ன அறுத்து கொண்டிருந்தார்? அந்த ஆத்துமாவை அவர் அறுவடை செய்து விட்டார். முடிஞ்சு போச்சு.
ஹல்லேலூயா. ஆவியின் தளத்திலையும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நீங்கள் தரிசித்து நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த கிங்டம் ஆஃப் காட், இஃப் யூ ஆர் டூயிங் த வில் ஆஃப் காட், தெர் இஸ் நோ வெயிட்டிங். நீங்க காத்து காத்து கிடக்க தேவையில்லை. நீங்க தேவ சித்தத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிங்களா, அடுத்தது என்ன செய்யணும்னு ஆண்டவர் ரெடியா வச்சிருப்பார். நீங்க அதை செய்வீங்க. அதை செஞ்சு நிறைவு பெற்றீங்களா, அடுத்ததுக்கு கொண்டு போவார். ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படிப்படியாய் உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். சரீர பிரகாரமாய் தேவ சித்தத்தை செய்தார். சரீரத்திலே மட்டுமல்ல, அவருடைய ஹிஸ் விஷன் வாஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல், இட் வாஸ் நாட் பிசிக்கல். உலகத்துக்கு அடுத்த பார்வையாயிராமல் ஆவிக்குரிய பார்வையாய் அவருடைய பார்வை மாற்றப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த சம்பவம் நடக்குது. அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தொடர்ந்து என்ன நடந்தது? நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. எதனாலே தீர்ப்பு? இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா தீர்ப்பு நீதியா இருக்கிறது எதனாலே? அவர் சொல்றாரு, நான் என் சித்தத்தை செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்கிறபடியினால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. இதை பார்த்த உடனே ஆண்டவர் ஏதோ நியாய தீர்ப்பு கொடுப்பார் போல இருக்கு. அவர் தீர்க்கிற தீர்ப்பு நியாயமா இருக்கும்னு நம்ம யோசிக்கிறோம். வாட் ஹி மீன்ஸ் டு சே இஸ், ஐ டிசர்ன் எவ்ரிதிங் ரைட்லி. நான் எதை பார்த்தாலும் அதை என்ன செய்யறேன்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறபடினால யாரும் என்னை ஏமாத்த முடியாது. இயேசு சொல்றாரு, ஒருத்தனும் என்னை ஏமாத்த முடியாது. ஒருத்தனை பார்த்து தப்பா நான் எடை போட மாட்டேன். எல்லாவற்றையும் கண்டால் அதற்குள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா கூனி போன முதுகை உடைய ஒரு பெண் அங்கே வருகிறாள். அவளை பார்த்து, கூனி போன முதுகை உடையவளே நீ நிமிர்ந்து நில் என்று சொல்லவில்லை. அங்க என்ன தெரியுமா சொல்றாரு? He says, அந்த பலவீனத்தின் ஆவியை அவர் கடிந்து கொள்ளுகிறார். பலவீனத்தின் ஆவியை அவர் கடிந்து கொள்ள அவளுடைய கூன் என்ன செஞ்சிருச்சு? நிமிர்ந்துருச்சு. இப்ப நீங்களும் நானும் பார்த்தா என்ன செய்வோம்? இந்த பெண் கூனி போயிருக்கா, அப்போ இது ஏதோ கூனின் ஆவி போல இருக்குது, அல்லது இந்த அம்மாவை கூனை செய்கிற ஏதோ ஒரு அசுத்த ஆவி போல இருக்கு. அவர் எக்ஸாக்டா ஐடென்டிஃபை பண்ணார். ஏன்? காரணம் என்ன? அவருடைய ஸ்பிரிச்சுவல் டிசர்னிங்க்கு காரணம் என்ன? அவர் தேவனுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்தார். தம்முடைய சுய சித்தத்தை அவர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனை பேருக்கு அந்த ஆவிக்குரிய டிசர்னிங் வேணும்? எத்தனை பேருக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் டிசர்னிங் வேணும்? எத்தனையோ பேர் இனி ஏமாத்திடுறாங்க. நான் வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போயிடுறேன். வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல அதன் நிமித்தமாக தோற்று போய் தோல்வி அடைந்து இருக்கிறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்றைக்கு தேவ சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்ய ஒப்புக்கொடுங்கள். தேவன் என்ன செய்வாரு? அவருடைய தீர்ப்பை உங்களுக்குள் வைப்பார். யூ வில் டிசர்ன் ரைட்லி. சரியான விதத்திலே பகுத்தறிந்து ஜனங்களை அறிந்து கொண்டு நடப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், இந்த சித்தத்தை செய்தபடியினால் என்ன நடந்தது? வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம். யோவான் மிகவும் கிறிஸ்துவுக்கு நெருக்கமான ஒரு சீஷன். அவருடைய மார்பில சாய்ந்து கொண்டிருந்தவன். ஆகவே மற்றவர்களை காட்டிலும் மிக ஆழமாய் இந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஆவிக்குரிய ஆழங்களை அவன் எழுதுகிறதை நாம் அதிகமாக பார்க்கிறோம். ஸோ 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் போய் அதில் 35 38 வரைக்கும் வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35 38 வரையிலும். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே. ஓகே, ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் என்ன செய்கிறது? ஜீவ அப்பத்தை ஒருவன் புசித்தால் அவனுக்கு ஜீவன் கிடைக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சோ ஜீவ அப்பமாய் வந்ததற்கு காரணம் என்ன? அவரை புசிக்கிறவன் மறியாமல் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். அவனுக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஜீவன். இயற்கையின் ஜீவன் சில வருஷத்தோடு முடிந்து போகிறது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஜீவன் எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்றென்றைக்கும் உள்ள நித்திய காலத்திலும் தேவனோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். ஓகே, ஜீவ அப்பமாய் வந்தவர்
ஏன் ஜீவ அப்பமாய் மாறினார்னா, அகெயின் he says, நான் என் சுய சித்தத்தின்படி செய்யாமல் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன். How many of you want to be bred to a dying world? மரித்து கொண்டிருக்கிற ஒரு உலகத்திற்கு எத்தனை பேர் ஜீவ அப்பமா இருக்க விரும்புறீங்க? ஜீவ அப்பமா இருக்க விரும்புறீங்களா? ஜீவ அப்பமா இருக்க விரும்புறீங்கன்னா உங்க சுய சித்தத்தை தூக்கி போட்டுருங்க. உங்கள் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஜீவன் பெற்று கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், சுயம் உங்களுக்குள் சாம்பலாகாவிட்டால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, ஜீவ அப்பமா இருக்க முடியாது. ஓகே, கடைசியாக ஐந்தாவதாக என்ன நடந்தது? யோவான் 17:4. இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்ததினாலே என்ன நடந்தது? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பூமியிலே நான் உம்மை என்ன சொல்றாரு? மகிமைப்படுத்தினேன். அந்த சித்தத்தை செய்தபடியினாலே என்ன நடந்தது என்று சொன்னால், தேவன் மகிமைப்பட்டார். இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்யாம இருந்தோம்னா சுயத்துக்கு மகிமையை நம்ம தேடுவோம். விளங்குதா உங்களுக்கு? தேவ சித்தம் இல்லை என்று சொன்னால் சுய மகிமையை நாம் விரும்புவோம். ஆனால் சுய மகிமையை அல்ல, தேவ சித்தத்தையும் தேவ மகிமையும் விரும்புவீர்கள் என்று சொன்னால், கடைசியில் இறுதியில் உங்க வாழ்க்கையின் ஒரே ஒரு சாட்சி என்னவா இருக்குன்னா, God was glorified through all I did. ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய அந்த ஓட்டம் தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்கப்பட்டபடியினாலே அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு ஒரு மகிமையாய் அமைந்தது. It's not to glorify my father, but he is the best example that God has given us. கிறிஸ்து நமக்கு மிக சிறந்த முன்மாதிரி. ஆனால் நம்ம கண்ணுக்கு எதிரே ஆண்டவர் நமக்கு ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்கிறார். சிந்திச்சு பார்ப்போம், இன்னைக்கு எப்படி ஓடுகிறோம்? அவர் ஓடி முடிச்சிட்டார், இன்னைக்கு நீங்களும் நானும் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அவர் எப்படி மகிமையோடு இந்த ஓட்டத்தை முடித்தாரோ, நாமும் அதை மகிமையோடு கிறிஸ்துவின் நாளிலே நாம் முடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளில் நம்ம கிறிஸ்துவை சந்திக்கும் போது ஆண்டவர் பார்த்து சொல்லணும், மை சன், மை டாட்டர், நீ உன் சுய மகிமையை விரும்பவில்லை, நீ என்னுடைய மகிமையை நாடினாய், ஆகவே நான் உன்னை பிதாவுக்கு முன் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி அங்கே நமக்கு ஆறுதலும் தேறுதலும் உண்டாக தேவன் நம்மை அரவணைத்து அந்த இடத்துல நம்மை ஆற்றி தேற்றி பலப்படுத்தி நம்மை சந்தோஷத்தோடு கூட நிலைநிறுத்த வேண்டும். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லை, ஆனால் நமக்கோ தேவன் ஒரு மகாபெரிய நோக்கத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருத்தர் கேட்டாராம், பொறுமையை எப்படியா நாம் பெற்றுக்கொள்வதுன்னு. உடனே அவருக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் பதில் சொன்னாராம், பொறுமையா இருந்துதாயா பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும்னாராம். இன்றைக்கு அதுதான் சபைக்கு நான் சொல்றேன், பொறுமையாய் இருந்து தான் பொறுமையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவசரப்பட்டால் இந்த ஓட்டத்திலே நாம் சரியாக ஓடி முடிக்க முடியாது. கிறிஸ்துவனுடைய ஓட்டத்தை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அவர் முடித்த இடத்திலிருந்து நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கோம். நாம் கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்திலே அவருடைய தன்மைகளை பிரதிபலிக்கிற அவருடைய சந்ததியாய் இந்த உலகத்திற்கு நாம் ஆச்சரியமும் அதிசயமும் சாட்சிகளுமாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால், அவர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் என்ன தெரியுமா நடக்கும்? என்ன நடக்கும்? நான் சொன்ன 5 காரியங்களை மறந்து போகாதீங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை உங்களுடைய சரீரத்தில் நீங்கள் காண்பீர்கள். God will meet all your needs, not naturally but supernaturally. ரெண்டாவதாக, உலகம் காண்கிற பிரகாரமா பார்க்க மாட்டீங்க, உங்களுடைய பார்வையிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். உலகம் தோல்வியை பார்க்கிற இடத்துல நீங்க வெற்றியை பார்ப்பீங்க. உலகம் துக்கத்தை காண்கிற இடத்துல நீங்கள் சந்தோஷத்தை பார்ப்பீர்கள். உலகம் எல்லாம் இருளாய் இருக்கிறது என்று பார்க்கிற இடத்துல தேவனுடைய வெளிச்சத்தை நீங்கள் காண்பீர்கள். மூன்றாவது காரியம் சொன்னேன், your discernment will be right. நீங்கள் பகுத்தறிந்து செய்கிறதெல்லாம் சரியா இருக்கும். உங்களை ஏமாற்றுகிறதற்கு ஒருத்தனும் இருக்க மாட்டான். நீங்க அப்படியே நேரா ஓடுவீங்க, வர்றவெல்லாம் விழுந்து போவான், நீங்க பாட்டுக்கு தேவ சித்தத்தை செய்து கொண்டு போய்கொண்டு இருப்பீர்கள். நான்காவதாக நான் சொன்னேன், you will be bred to a dying world. உங்களை சுற்றிலும் மரித்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திற்கு நீங்கள் ஜீவ அப்பமாய் ஜீவனை கொண்டு வருகிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்க போய் நின்னா போதும், அவங்க சொல்வாங்க, ஐயோ நீங்க வந்துட்டீங்க, சந்தோஷமா இருக்குங்க, ஆறுதலா இருக்குங்க. நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, சும்மா போய் நிப்பீங்க. அவங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு என்னமோ ஒரு ஆறுதலா இருக்கு. ஏன்? நீங்க ஜீவ அப்பமா இருக்கிறீங்க.
உங்களுக்குள் இருக்கிற ஜீவன் நீங்க சந்திக்கிற அந்த மக்களையும் பாதிக்கும். கடைசியாக எல்லாவற்றையும் செய்து முடித்து பிதாவின் சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்வாரு, யூ glorified me, now it is time for me to give you my glory. நீ என்னை மகிமைப்படுத்தினாய், நான் உன்னை மகிமைப்படுத்துவதற்கு நேரம் வந்தது என்று பிதா அன்போடு கூட உங்களை வரவேற்பார். இயேசு தம்முடைய மகிமையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நித்திய காலம் அவருக்காக நீங்கள் வாழ்வீர்கள். எழுந்து நாம் நிற்போமா? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒரு மறு அர்ப்பணிப்பு. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே தேவனுடைய சித்தத்தை செய்ய தாகமுள்ளவர்களாய், வாஞ்சி உள்ளவர்களாய், அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் மீண்டுமாய் ஒரு விசை, லார்ட், இட்ஸ் a recommitment. Can we sing that last song again? உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன். அந்த பாடலை நம்ம பாடி அப்படியே கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். வெறும் பாடல் அல்ல, அது உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். ஆண்டவரே, உம் சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை படைக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். அவர் ஜீவ அப்பமாய் இருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் மரித்தபடியினால் தான் ஜீவ அப்பமாய் மாறினார். இன்றைக்கும் ரோமர் 12:1-2 சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. நீங்க செத்து தான் அவருக்கு ஜீவ அப்பமா மாறணும்னு இல்லை, நீங்க உயிரோடு கூட இருக்கும் பொழுதே உங்கள் சித்தம் அல்ல அவர் சித்தம் நிறைவேற ஓடும் பொழுது நீங்க யூ பிகம் பிரெட் டு அ டையிங் வேர்ல்ட். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே ஹல்லேலூயா. உம்மையே நேசிக்கிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே. ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் ஐயா, உம்மையே நேசிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்ந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Father. என் வாழ்நாட்கள் எல்லாம் உமக்காகத்தான் ஆண்டவரே. நான் என்ன செய்தாலும் உமக்காகத்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்தில் இந்த கரங்களை உயர்த்தி, இரு கரங்களையும் உயர்த்தி பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடலாம். இந்த பாடலை பாடுகிற நேரத்துல, அர்ப்பணிக்கிற நேரத்துல அநேகருடைய சரீரத்துல தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Yes, the power and the anointing of the Holy Spirit is coming upon you. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு supernatural restoration. Yes. Hallelujah. Rimahalama shandarama. Thank you Jesus. Hallelujah. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்கிறீர்கள். தேவன் இப்பொழுது உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காகத்தான் ஆண்டவரே, உமக்காகத்தான் ஆண்டவரே, நான் உமக்காகத்தான், இனிமேல் உமக்காக மாத்திரம் தான் ஆண்டவரே, வேறு ஒருவருக்காகவும் இல்லை அப்பா, இல்லை 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 ஆண்டவரே. வேற எங்க கொடுத்திருந்தாலும் இப்போ எடுத்து மறுபடியும் பலிபீடத்துல உங்க மேல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் அப்பா, வைக்கிறேன் ஆண்டவரே. Let the supernatural restoration come into my body right now in the name of Jesus. Oh ramala shantara mama, oh ramala shantara baba baba, hakramala shantara, rimanala shantara. Oh Lord, thank you for you are moving in our midst, Lord. You are moving in our midst, Jesus. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் இந்த சபைக்குள் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. Yes, yes, yes Lord. Yes Lord. Thank you for your power. Thank you for your anointing. Thank you for your grace upon each one, oh Lord. In Jesus' name, thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Oh ramala shantara mama kurara baba baba. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. உம்மையே நேசிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Yes Father. பாடலாமா கூட சேர்ந்து? Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. Thank you Lord. Thank you Jesus. Thank you Father. Hallelujah. Oh shantara mama mama. Hallelujah. Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய கிருபை இறங்கி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இடத்திலே மட்டுமல்ல ராஜா, எங்கெங்கே இது பார்க்கப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அந்த இடங்களில் எல்லாம் உம்முடைய வல்லமை கடந்து போகிறதுக்காய் நன்றி ராஜா.
Hallelujah. Thank you for a supernatural restoration, Father. ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மகிமை, ஒரு வல்லமை, ஒரு கிருபை இப்பொழுது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, மரித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு பிரகாசிக்கிற சுடர்களாக மட்டுமல்ல ஆண்டவரே, வெளிச்சத்தை பார்க்கறது மட்டும் இல்ல ஆண்டவரே, நாங்க ஜீவ அப்பமாய் மாறி ஜீவன் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறி இன்றைக்கு வல்லமையோடு கூட இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு செல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்துல அநேகருடைய வாழ்க்கை எங்களாலே தொடப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் லார்ட், let us be shining lights and bread of Father to this world. In Jesus mighty name we pray. Amen. Amen. எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.